Hi everyone, welcome to my channel Sasu Vlog. Quick and best முட்டை மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 130 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கிறேன். ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ நான் 2 டீஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்து நல்ல வடிவாக வறுத்துட்டு அந்த உளுந்துக்குள்ளேயே போட்டிருக்கேன். போட்டு 1 டீஸ்பூன் மிளகு தூளும் அந்த உளுந்துக்கே போட்டு நல்லா அரைச்சி எடுங்க. நல்ல பசந்தாசை அரைச்சி எடுத்துட்டு இப்போ நல்லா அரிச்சிட்டு இப்போ நான் 1 கப் அரிசி மாவு, அதாவது நிறைய என்று சொன்னால் 180 கிராம் அரிசி மாவு எடுத்துருங்க. நான் கப்பில் எடுத்ததே 1 கப்புன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 130 கிராம் உளுந்தெடுத்து நாங்கள் அரைச்சிருக்கிறோம் தானே, அதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 4 எக் இருக்குது. இந்த 4 முட்டையில் நான் 3 முட்டையை எடுத்து முதல் போட்டு குழச்சி பார்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. போட்டு நல்லபடியாக குழச்சிட்டு சீனி கடைசியாக தான் போட போகிறேன், இப்போ போடல. இதை நல்லா குழச்சிடுங்க. நல்லா குழச்சிட்டு பாருங்க, இப்போ முட்டை காணாமல் இருக்குது. அப்போ மற்ற முட்டையை நான் உடைச்சி விட போகிறேன். இப்போ மற்ற முட்டையை முடைச்சி விட்டுட்டு நல்லபடியாக குழச்சி கொண்டு வாங்க. நல்லபடியாக குழச்சி கொண்டு வரது நல்லா கட்டி கட்டியாகவே வருது. குழச்சி கொண்டு வரைக்குள்ள நீங்கள் இனித்தான் நான் சீனி போட போகிறேன். சீனி 1/2 கப் போட்டிருக்கிறேன். 1/2 கப் சீனி போட்டு நல்லபடியாக குழையுங்க. குழைச்சிட்டு நல்லபடியாக குழையுங்க. குழைச்சிட்டு இப்போ கட்டி கட்டியாக இருக்குது. இதை நீங்கள் புட்டு கொத்துற குழனியால் கொத்தி விட்டிங்கன்னா எல்லாம் ஒரே சேமாயும் இருக்கும். நான் அடுப்பில் வச்சு தான் கொத்த போகிறேன். இப்போ எண்ணெய் விடுறேன், 1/4 கப் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தாச்சி எடுத்து எண்ணெய் விட்டுட்டு தான், கொஞ்சம் எண்ணெய் தாச்சியில் விட்டுட்டு தான் வறுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா குழச்சி எடுத்துட்டு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா விட்டுட்டு நல்லா கொதித்ததும் இப்போ முட்டை மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வறுத்து கொண்டிருங்க. ஆப்பையால் அதாவது கட்டியாக இருக்குதா, அப்போ ஆப்பையால் பின்பக்கத்தால் தான் நான் உருத்த போகிறேன். அது உங்களுக்கு கை நொந்து கொண்டு இருக்கும் தானே, எந்த நேரம் நாங்கள் அதால் செய்யலை. அப்போ நான் என்ன செய்கிறேன், புட்டு கொத்துற புழனி எடுத்து அதை அடுப்பில் வச்சு கொத்த போகிறேன். நீங்கள் முதலே கொத்தினாலும் ஓகே, முதலே கொத்திட்டும் போட்டு பறக்கல. நான் இப்போ இதை போட்டுட்டு பாருங்கள், புட்டு கொத்துற புழனியால் கொத்தினா எல்லாம் ஒரே சேம் ஒரே லெவலாக இருக்கும். இல்லாட்டி சரி ஆக சின்னதாக இருக்கிற கறியும் மேலே இருக்கிறது இது வேறு கலராயும் இருக்கும். அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நல்ல வடிவாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுப்பெல்லாம் நல்லா ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் சீனி பிறகு போடுறேன். போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். போட்டு அந்த ஹீட்டிலே இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்குங்க. இறக்கிட்டு சாப்பிட்டு ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் ஆகும். சீனியும் கடிவடைக்கு ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நாமளே வித்தியாசமாக மிளகு சீரகம் போட்டுருக்குறேன். நீங்களும் அப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு செய்து பார்த்து சீரகம் போட்டு செய்கிற வித்தியாசமாக டேஸ்ட் வருது. எப்படி நீங்கள் செய்து பார்த்து உங்களோட கொமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.